ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 13/8/2026 பரபவ வருடம் ஆடி மாதம் 28ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி அமாவாசை. அதிகாலை 12:16 பின்பு பிரதம திதி ஆரம்பமாகுது. இரவு 10:38 பின்பு துவிதியை திதியும் ஆரம்பமாகுது. நட்சத்திரம் ஆயில்யம். காலை 8:06 பின்பு மகம். பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை, மதியம் 12:15 1:15 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் மதியம் 1:30 3 வரை. யம கண்டம் காலை 6 7:30 வரை. குளிகை காலம் காலை 9 10:30 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூராடம் புத்திராடம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 4, விதி எண் 4. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 4ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு நன்மையான முன்னேற்றங்களை உண்மையாக சந்திக்கக்கூடிய நாளாக அமையும். பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு தன லாபம் பெருகும். தனகாரகன் குரு பகவானோடு, அதாவது சூரிய பகவானும் சேர்ந்து புதன் பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால பெரிய பெரிய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய, அரிய பெரிய லாபங்களை சந்திக்கக்கூடிய, புதிய புதிய பயணங்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இந்த நாளில் அழிக்க முடியாததும் களைக்க முடியாததும் பாசம் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க உஜ்ஜயினி காளியம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8. அனுகூலமான வர்ணம் மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QC. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு உண்மையான உயர்வுகள் கிடைக்கும். கடந்த காலங்களில் தாமதமான பணி உயர்வு தானாக கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இந்த நாளில் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்பதை அறிந்து செயல்படக்கூடிய நீங்க திருமேனிநாதர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RD. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு வெளிப்படையான ஆசைகள் நிறைவேறும். ராசி அதிபதி புதன் பகவான் வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய சாதுரியமான பேச்சுக்களால் சாதகமான சூழல்களை ஏற்படுத்தக்கூடிய சூழல் உருவாகும். அற்புதம் மிகுந்த இந்த நாளில் தன்மானத்தை தவற விடாமல் செயல்படக்கூடிய நீங்க புட்லூர் அம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SE. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு வெளிப்படையான ஆசைகள் நிறைவேறும். உங்களுடைய சாமர்த்தியமான செயல்பாடுகள் மூலமாக சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய சந்தோஷமான சூழல் உருவாகும். குடும்ப ஒற்றுமை அதிகமாகும். அற்புதம் மிகுந்த இந்த நாளில் தேவையான அலைபேசியை தேவையில்லாமல் உபயோகப்படுத்துவதை தவிர்ப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க நல்லதங்கால் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3. அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TF. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வழக்கமான குழப்பங்கள் விலகும். ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதுனால கடுமையான சிக்கல்களுக்கு கூட முழுமையான ஒரு முடிவெடுக்கக்கூடிய அல்லது முழுமையான செயல்பாடுகளை ஏவி விடக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இந்த நாளில்
பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க நவ திருப்பதி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UG. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு நிதி நிலை பெருகும். உங்களுடைய நியாயமான ஆசைகள் நிறைவேறக்கூடிய அமைப்புகள் உருவாகும். வருமானம் அப்படிங்கிறத விட நிலையான வருமானங்கள் ஆரம்பமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மூட நம்பிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க முத்தாரம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VH. நீங்கள் எந்த தேதியில், ராசியில், நட்சத்திரத்தில், லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. ஆம், உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுக்கிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம். வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம். கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு நிலம் வாங்கும் ஆசை பூர்த்தியாகும். கடந்த காலங்களில் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்களை நன்றாகவே சந்திக்கும். பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கு பரபரப்பான லாபங்கள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இந்த நாளில் புரட்சிகரமான செயல்பாடுகளில் பொறுப்புகளை கடைபிடிப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க அன்னை மூகாம்பிகா தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WI. விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும். நெருப்பாக செயல்பட்டு சிறப்புகளை சேர்த்து கொள்ளக்கூடிய பொறுப்பான சூழல் அதிகரிக்கும். பாதையோரம் கீரை வைக்கிறவங்களுக்கு கூட பண வரவு பெருகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்பை வெளிப்படுத்துவதில் அளவுகோல் வைப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க கஜேந்திர பெருமாள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JX. தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு கலக்கங்கள் விலகும். கடந்த காலங்களில் பழித்து பேசியவங்க முன்னாடி ஜெயித்து காட்டக்கூடிய சூழல்கள் உருவாகும். அட்டம ஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால கடந்த கால நட்டங்கள் தவிர்க்கப்படக்கூடிய அளவுக்கு திட்டங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முயற்சியுடையோர் இகழ்ச்சியடையார் என்பதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க வல்லரசு விநாயகர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YK. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு ஒரு தலை காதல் நிறைவேறும். ஜென்ம ராசிக்கு 6ஆம் இடத்துல மங்களகாரன் செவ்வாய் பகவானும், கலசரஸ்தானத்தில் குரு பகவான், புதன் பகவான், சூரிய பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால உண்மையான காதலுக்கு நன்மையான சம்பதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அசைவ உணவு வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அற்புதமான லாபங்கள் பெருகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிடிவாதமான செலவுகளை அடியோடு தவிர்ப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க முப்பாத்தம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZL. கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு இக்கட்டான சூழல் விலகும். பொறுப்புகளை கடைபிடித்து சிறப்புகளை சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். சின்ன சின்ன வியாபாரம் இருக்கும் இல்லையா, பாப்கார்ன் சம்மந்தப்பட்ட வியாபாரம், பப்ஸு சமோசா சம்மந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு பாதிப்படையாத வருமானங்கள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில்
வாக்கு தவறாமையை கடைப்பிடிப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் கற்பரட்சாம்பிகை தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NL. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு அப்பட்டமான ஆதாயங்கள் கிடைக்கும். அதாவது ராசி அதிபதி குரு பகவான் 5ஆம் இடத்துல உச்சவலம் பெற்றிருக்கார். அப்படிங்கிறத விட அதே 5ஆம் இடத்துல சூரிய பகவான் சேர்ந்து சுகஸ்தான அதிபதி புதன் பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால யமகண்டத்தில் கூட ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இல்லற வாழ்க்கையில் இறுதி வரை உறுதியை கடைப்பிடிப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் சோழையப்ப சுவாமியை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MS. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாத்தையும் வளம் காணாதவங்க, ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே. ராம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே. ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.